பாருங்க, எங்க கிராமத்து தோட்டத்துல இருந்த ஒரு கொடி அவரையில இருந்து இவ்வளோ காய் பறிச்சிருக்கிறோம். கீழே பாருங்க எவ்வளோ உண்டுன்னு. 30 கிலோவுக்கு மேல அறுவடை பண்ணியிருக்குங்க. பாருங்க, கிட்ட வந்துக்காங்க, கிட்ட எல்லாமே பட்டை அவரைங்க. இது இவ்வளோ காய் காய்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. இது வந்து மண்ணிலேருந்து வருது. மாடி தோட்டத்தில் வந்து கொடி படர்ந்துருக்கு, ஆனால் மண்ணிலேருந்து தான் வேர் வருது. அதனால் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. எந்த ஒரு ரசாயன உரமும் தெளிக்காமல் ஒரு 30 கிலோ இந்த வாரம் மட்டும் அறுவடை பண்ணியிருக்கிறோம். இது வந்து பட்டை ரகம். இன்னொரு செடி இது வந்து வேறு ரகம். இது வந்து சின்ன சின்னதாக வரும். இது பாருங்கள், இது வந்து மெல்லிஸாக வருது. இது கொஞ்சம் டேஸ்டான ரகம். இதில் ஒரு 5 கிலோ அறுவடை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிஞ்சாக இருக்குது. இன்னமும் கொடியில் நிறைய காய் இருக்குது, ஒன்றும் பறிக்கல நாங்கள். இது எல்லாத்தையும் சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் இவ்வளோ காயை வந்து அறுவடை பண்ண முடியாது. இதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில், அதாவது பூமியிலேருந்து மாடியில் வந்து நம்ம ஏற்றி விட்டுட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மகசூல் கிடைக்குங்க.